தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 19, 20 போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 19, 20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். நாம் வாசித்த இந்த பகுதி, அதாவது இந்த தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தோடு ஒன்றிணைத்து பேசக்கூடிய ஒரு பகுதி. இந்த தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது வேதாகமத்தின் 52வது நூலாகவும், இதில் மொத்தம் 5 அதிகாரங்களும் 89 வசனங்களும் இதில் உண்டு. நாம் பார்க்கின்ற இந்த 5 அதிகாரங்களினுடைய கடைசி பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசக்கூடிய பகுதி. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் விசுவாசிகளாகிய நாம் பெறப்போகின்றதான கிரீடங்கள் அல்லது பிரதிபலன்களை குறித்து சொல்லக்கூடிய பகுதியைத்தான் இப்போது நாம் வாசித்தோம். வேதத்தில் பொதுவாக 5 கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கிரீடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. த கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங், மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கிரீடம், பிரதிபலன் போன்ற விஷயங்களை உங்களோடு கூட சில விஷயங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த கிரீடம் ஆரம்ப நாட்கள் நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும்போது இந்த கிரீடத்தை அதாவது மெட்டல்ல செஞ்சிருந்தாங்க. இட் இஸ் மோர் ஃபார்மல் மெட்டாலிக் கிரவுன் தட் வாஸ் டெக்கரேட்டட் வித் ஜுவல்ஸ். அதாவது தங்கத்தால் உலோகத்தை அலங்கரித்து கிரீடமாக செய்திருக்கிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, இந்த கிரீடம் ஒருவருடைய தலை மீது வைக்கும் போது அவர் அந்த பணிக்காக நியமிக்கப்படுகிறார் என்பதன் அடையாளமாக இந்த கிரீடம் வைக்கப்படுகிறதை நாம் காண முடியும். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 39ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் the crowns were used for the high priest, அதாவது ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு இவர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தலையில் இந்த கிரீடங்கள் வைக்கப்பட்டதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோ இந்த பகுதிகளில் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். சோ இந்த கேஸ் ஆஃப் கிங், ஒரு ராஜாவுக்கு இந்த கிரீடம் வைக்கும் போது the crown reflects the exalted position, அவருடைய உயர்ந்த பதவியை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 19:20 நாம் காணலாம். So the crown reflects exalted position and presence of honor. இது மதிப்பு, மரியாதையையும் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பதையும் இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கிரீடம் நீக்கப்படும் போது அது அவர்களுக்கு வெட்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. So removing the crown was the indication of the shame. அவங்க அதாவது அது நீக்கப்படும் போது அது வெட்கத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். சரி, அப்ப சந்தோஷத்தின் நிமித்தம், மகிமையின் நிமித்தமாக இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறதை நாம் காணலாம். அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் தான் நாம் இந்த வசனத்தில் வாசித்தோம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். சரி, யாரெல்லாம் கிரீடமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம்,
குட் வைஃப் இஸ் எ கிரவுன் டு ஹர் ஹஸ்பண்ட். ஒரு நல்ல புருஷனுக்கு மனைவியே கிரீடமாக இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 12:4 நாம் வாசிக்கிறோம். அடுத்து பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கிராண்ட் சில்ட்ரன். அடுத்து நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் லிவிங் டு த ஓல்ட் ஏஜ், அதாவது அதிக வயதாக வாழ்கிறவர்கள் இதை ஒப்பிடப்படுகிறது, அவர்கள் கிரீடமானவர்கள் என்று சொல்லி. அடுத்து நீதிமொழிகள் 14:24 ரிச்சஸ், ஐஸ்வர்யம். அடுத்து சங்கீதம் 65:11 குட் ஹார்வெஸ்ட், நல்ல ஒரு அறுவடை. சோ இவைகள் எல்லாம் கிரீடமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது இதற்கு ஸ்டெஃபானோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த கிரீடம் புதிய ஏற்பாட்டில், அதாவது கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் இருந்த போது நிறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய விளையாட்டு போட்டிகள் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இலைகளால் ஒரு கிரவுன் மாதிரி செஞ்சு அவருடைய தலையில வைத்து அவர்களை கனப்படுத்தினார்கள். இப்போ ஒரு ரோம படை வீரன் அல்லது ரோமர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் வெற்றி பெற்றாலும் சரி, அவருடைய தலையில் இந்த கிரீடம் வைத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது. சரி, இந்த கிரவுன் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் 18 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இதோடு கூட வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கிரீடத்தை நாம் ஒப்பிடும்போது இந்த உலகம் சார்ந்த அந்த பிரதிபலன், அந்த கிரீடம் எல்லாம் அது அழிந்து போகும், அதாவது மங்கி போகும். So this will perish and this will be fade away. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த கிரீடங்கள் அது அழியாததாக இருக்கிறது. சரி, வேதத்தில் 5 கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, the incorruptible crown. இன்கரப்டபிள் கிரவுன், அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள். இந்த கிரீடம் இட் இஸ் given to those who master the old nature. பழைய ஸ்பாவத்தை வெற்றி பெறுபவர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, the crown of life, ஜீவ கிரீடம். சரி, அதை நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நாம் வாசிக்கிறோம். இது யாருக்கு? given to those who successfully endure the temptation. சோதனையை வெற்றிகரமாக ஜெயிப்பவர்களுக்கு இந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, the crown of righteousness, நீதியின் கிரீடம். அதை நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் காண்கிறோம். சரி, இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? it is given to those who especially love the doctrine of rapture. ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது. நான்காவது, the crown of glory, மகிமையினுடைய கிரீடம். இந்த கிரீடம், இதை குறித்து நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-4 போன்ற வசனங்களில் நாம் காண்கிறோம். இது யாருக்கு? it is given to those faithful preachers and teachers. உண்மையாக ஆண்டவருக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய பிரசங்கியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு, வேதாகம ஆசிரியர்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. கடைசியாகத்தான் நாம் இப்போது வாசித்தோம், the crown of rejoicing, மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 given to the soul winners, ஆத்தும ஆதாயம் செய்பவர்களுக்கு. சோ இதுதான் இந்த பகுதியிலும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய வருகையில் நாம் அவருக்காக ஊழியம் செய்ததற்காக அவருக்கு நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அதற்கான பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது. சோ இதை நாம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.